வணக்கம். மனிதர்களின் நிம்மதிக்கு வேட்டு வைக்கும் குணங்களில் குறிப்பிடத்தக்கது பொறாமை. இந்த பொறாமை குணம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினர் இடையேயும் இந்த பொறாமை குணம் இருப்பதை காணலாம். குழந்தைகளிடம் தங்களை அறியாமல் பொறாமை குணம் இருக்கும். பெரியவர்களிடம் அவர்கள் அறிந்தே இந்த குணம் காணப்படும். இந்த பொறாமை குணம் ஒருவரது வாழ்க்கையில் துன்பங்களையும் துயரங்களையும் தந்துவிடக்கூடும். எனவே அறிந்தும் அறியாமலும் இந்த பொறாமை குணம் நம்மை அணுகாமல் இருக்க புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊரிலே ஒரு பரம ஏழை அன்றாடம் ஒருவேளை உணவுக்கே அல்லல் பட்டு கொண்டிருப்பவர். ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு ஞானி ஒருவர் வருகின்றார். அவரை பார்ப்பதற்கு சென்ற அந்த ஏழை குடியானவர் அந்த ஞானி சந்தித்து தனக்கு செல்வங்கள் கிடைத்து தான் நன்றாக வாழ வேண்டும் என்று அவரிடம் வேண்டினான். அவனது கோரிக்கைக்கு இறக்கப்பட்ட அந்த ஞானி அவனை பார்த்து, உனக்கு நான் சகல செல்வங்களும் கிடைத்து வளமான வாழ்க்கை வாழ்வதற்காக நீ கேட்பதை தருவேன், ஆனால் ஒரு நிபந்தனையோடு தான் தருவேன் என கூறுகின்றார். அந்த நிபந்தனை என்னவென்றால், நீ உன்னுடைய செழிப்பான வாழ்க்கைக்கு எவ்வளவு செல்வங்களை கேட்கின்றாயோ அதுபோல 2 மடங்கு உன்னுடைய எதிர் வீட்டுக்காரன் பெறுவான் என்ற நிபந்தனையை போடுகின்றார். அதற்கு அந்த ஏழை குடியானவன் கலவரமடைந்து ஆலோசிப்பதை பார்த்த அந்த ஞானி, நீ இன்று வீடு சென்று நன்றாக சிந்தித்து உனக்கு என்ன வேண்டும் என நாளை நீ என்னிடம் வந்து கூறு, ஆனால் நீ கேட்பதை போல 2 மடங்கு உன் எதிர் வீட்டுக்காரனுக்கு கிடைக்கும் என்று கூறி அனுப்பி வைக்கின்றார். அதை போல அடுத்த நாளும் அந்த ஏழை குடியானவன் அந்த ஞானியை பார்ப்பதற்கு வருகின்றான். அவர் அவனை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என தீர்மானித்து விட்டாயா என கேட்கின்றார். அதற்கு அந்த ஏழை குடியானவர், எனது ஒரு கண்ணை எடுத்து விடுங்கள், நான் மகிழ்ச்சியுடன் இருப்பேன் என்று கூறுகின்றார். இதைத்தான் பொறாமையின் உச்சகட்டம் என்று கூற முடியும். தனக்கு கிடைப்பதை போல 2 மடங்கு எதிர் வீட்டுக்காரனுக்கு கிடைக்கும் என்று அறியும் போது அவனுடைய பொறாமையின் உச்ச வெளிப்பாடாக தனது ஒரு கண்ணை எடுத்து விடும்படி கேட்கின்றான். ஆம், இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் பொறாமையின் உச்சக்கட்டத்தை கூறி நிற்கின்றது. பொறாமை என்பது ஏழை பணக்காரன் என்று வேறுபாடின்றி சமூகத்தின் எல்லா மட்டங்களிலும் பறந்து கிடக்கின்றது. மற்றவர்கள் போல நாமும் வாழ்வில் முன்னேற முடியும் என்ற எண்ணம் தோன்றும் போது யார் மீதும் நமக்கு பொறாமை ஏற்படாது. பொறாமை குணம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. மனிதர்கள் பொறாமையை விட்டு ஆரோக்கியமான போட்டியுடன் செயற்பட்டால் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். ஒருவரின் மீது பொறாமை தோன்றுகிறது என்றால் அது ஏன் வருகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர் மீது ஏற்பட்ட பயமா அல்லது கோபமா அல்லது அவர் போல முன்னேற முடியவில்லை, நடந்து கொள்ள முடியவில்லை என்ற ஆதங்கமா? இதில் எதன் காரணமாக பொறாமை குணம் தோன்றியது என்பதை முதலில் கண்டுபிடியுங்கள். அதை ஆராய்ந்து அறிந்து அகற்றுவதன் மூலம் உங்கள் மனதில் உள்ள பொறாமை குணத்தை அகற்ற முடியும். மற்றவர்கள் மீது பொறாமை குணம் தோன்றினால் அதை வெளிப்படுத்தாமல் சம்பந்தப்பட்டவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். மனம் விட்டு பேசினாலே பெரும்பாலான சிக்கல்கள் தீர்ந்துவிடும். பொறாமை குணம் உங்கள் மனதில் தோன்றும் போதெல்லாம் உங்கள் தன்னம்பிக்கை திறனை வளர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் போல நாமும் வாழ்வில் முன்னேற முடியும் என்ற எண்ணம் தோன்றும் போது யார் மீதும் நமக்கு பொறாமை ஏற்படாது. பொறாமையை விட்டொழிப்போம், பெருந்தன்மையோடு வாழ்ந்து காட்டுவோம். வாழ்க நலமுடன்.